Hi students, this is Govindraj from Tirupur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவிகளே, இன்றைக்கி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்பிஎஸ்சியில் 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ்க்கான ஒரு இப்போ பார்த்திங்கன்னா பேப்பர் ப்ரெசன்டேஷன் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம என்ன தான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் ஸோ ஹவு டு ப்ரெசென்ட் த பேப்பர் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுக்காக நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்பிஎஸ்சியில் எல்லா சப்ஜெக்ட்டுமே பேப்பர் ப்ரெசன்டேஷன் ஆல்ரெடி அப்லோட் பண்ண அதன் தொடர்ச்சி நீங்கள் மேத்ஸ்க்கான ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் கட்டாயம் நீங்கள் இந்த மெத்தட் படி ஃபாலோ பண்ணிடுங்க. நான் திருப்பி சொல்லக்கூடியது என்னென்னா, நம்ம எந்த மெத்தட் நம்ம நிறைய சம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம், நிறைய கண்டினியூஸாக வந்து சம் ப்ராக்டிஸ், ஆனால் அதை ப்ரெசென்ட் பண்ணுற மெத்தடை பொறுத்து தான் நமக்கு சென்டென்ஸ் ஸ்கோர் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிடுங்க, சிமிலர் ட்ரையாங்கல், அந்த சிமிலர் ட்ரையாங்கல் ரொம்ப சிம்பிள் தான். பார்த்தீங்கன்னா வடிவத்தை கொண்டு ரஃப் டயக்ராம் முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் கிவன் எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு கிவன் எழுதி ரஃப் டயக்ராம், அதுக்கப்புறம் ஃபேர் டயக்ராம் இதே மாதிரி போடுங்க. ஸோ ஃபேர் டயக்ராம் ரொம்ப சிம்பிளாக தான், ஏன்னா சிமிலர் ட்ரையாங்கலே ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் எடுத்தோன்னு ப்ராக்டிகல் ஜாமெட்ரி கூட நீங்களும் ப்ராக்டிகல் ஜாமெட்ரி எடுத்தோன்னு மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதலாமா எழுத வேண்டாமான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்குது. ஸோ நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா எழுதி வச்சுருங்க. தட் மீன்ஸ் அது ரஃபாக ஓனாக எழுதக்கூடியதான். முடிஞ்சால் எழுதி விட்டுருங்க, இல்லை பார்த்தீங்கன்னா கட்டாயம் எழுதி ஆகணுன்றதுங்க, ஆனால் இருந்தால் எழுதி விட்டுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா கிராஃப் போட்டிருக்காங்க, y = 1/2x. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதே மாதிரி நீங்களும் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ப்ராக்டிஸ் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்து அதுக்கான சம், தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா கிராஃப்கான கேட்டகரி இதில் y = kx கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷனை கம்பேர் பண்ணி போடக்கூடியது தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் போட்டுட்டு அதில் x இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அதுக்கான வேல்யூ y = அதுக்கான வேல்யூ கொடுத்துருப்போம். ஸோ இதே மாதிரி நீங்கள் ட்ராப் பண்ணி x y ஸ்கேல்லாம் மென்ஷன் பண்ணி போட்டிங்கன்னா கட்டாயம் ஃபுல் மார்க் எடுக்கலாம். அடுத்தது 1 மார்க். நிறைய பேர் எடுத்தால் 1 மார்க் பண்ணுவீங்க. நீங்கள் ப்ராக்டிகல் ஜாமெட்ரி கிராஃபை முடிச்சுட்டு அதுக்கு ஒரு 1. ஆனால் நான் திருப்பி சொல்லுவேன், ஆனால் மறந்துட ஆப்ஷன் கட்டாயம் எழுதுங்க. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட் எழுதியிருக்க மாதிரி நீங்கள் ஆப்ஷன் எழுதுங்க. 1 மார்க். 2 மார்க் பாருங்கள், சொல்யூஷன் போட்டுட்டு கிவன் என்ன கொடுத்துருக்காங்களோ அது கிவன் எழுதி டு ஃபைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ திருப்பி சொன்னால் சொல்யூஷன் போகிற கிவன் எழுதிட்டு டு ஃபைண்டுன்னு எழுதிட்டு எழுதுங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக போட்டுக்கலாம். செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா f(x) கான்செப்டில் கம்பேர் பண்ணக்கூடியது தான். ஸோ அதுவுமே ரொம்ப சிம்பிளாக தான். f(g) = g of f பார்த்தீங்கன்னா இதில் ஈக்குவலாக வருதுன்னா நாட் ஈக்குவல் கான்செப்டில். அதுக்கப்புறம் 8th டேர்ம், தட் மீன்ஸ் tn = er n - 1. தட் மீன்ஸ் இது ஜிபியோட கான்செப்ட் கம்பேர் பண்ணக்கூடியது. 1/243 18th கொஸ்டின். நெக்ஸ்ட் 17th சம் போட்டிருக்க இந்த கொஸ்டின் ஃபஸ்ட்டு 7 பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர். ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பருக்கான எல்சிஎம் ரொம்ப சிம்பிள். எல்லாத்துக்கும் இது எந்த மெத்தட்னாலும் போடலாம். இதில் ஃபேக்டர் மெத்தட்லையும் போடலாம். இதில் பார்த்தீங்கன்னா டிவிஷன், இந்த ஸ்டூடெண்ட் டிவிஷன் மெத்தட் போடலாம். 2520 கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸில் A டிரான்ஸ்போஸ் ஆஃப் டிரான்ஸ்போஸ் சம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். A டிரான்ஸ்போஸ் ஆஃப் டிரான்ஸ்போஸ் = A தான். ஸோ ஃபஸ்ட்டு ஏவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், அதை கிடைச்சதுக்கு டிரான்ஸ்போஸ் பண்ணுறோம். ஸோ அது A தான் கிடைக்கின்றதுங்க. நெக்ஸ்ட்டு 22 சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஸ்லோபுக்கான ஃபார்முலா y2 - y1 / x2 - x ஃபார்முலா பாக்ஸ் பண்ணி ஆன்சரை நம்ம வெரிஃபை பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு 24 சம் பார்த்தீங்கன்னா CSF சிலிண்டரை அதோட கம்பேரிசன் பண்ணி டயாமீட்டர் கண்டுபிடிக்கிறது. ஸோ ரேடியஸ் கண்டுபிடிக்க 12 மல்டிப்ளை பண்ணியிருக்கான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் கோன் கண்டுபிடிக்கிறது 1/3 πr². அதே பார்த்தீங்கன்னா சிலிண்டர்னா πr² கான்செப்ட்டில் போடக்கூடியதான். ஸோ இது ஆரோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கும். பார்த்தீங்கன்னா இல்லை கம்பேரிசன் பண்ணும்போது ரேடியஸ் ஆஃப் கோன் = 21 சென்டிமீட்டர் பண்ணணும். 26 சம் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி STF ஃபஸ்ட்டு 21 நேச்சுரல் நம்பர்ஸ் தான். அப்போ = n² - 1/12 போடக்கூடியதான். ஸோ இது 6.06 வரும். ஸோ நீங்கள் பண்ண 6.06 அப்ராக்சிமேட்லி போட்டால் ஓகே தான். நெக்ஸ்ட்டு கம்பல்சரி சம் எல்லாம் கேட்டிருந்தாங்க. பேரலல் டு த, தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஸ்ட்ரெயிட் லைன் பேரலல் டு த கான்செப்ட்டில் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதுக்கான பாசிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணி போடக்கூடிய சம். ஸோ இது கம்பல்சரி சம். நெக்ஸ்ட்டு 5 மார்க் கொஸ்டின் இதே மாதிரி கிவன் எழுதிட்டு டு ஃபைண்ட் எழுதி அதுக்கான ஃபார்முலா எழுதி அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி LHS = RHS கொண்டு இதே மாதிரி நீங்களும் சப்ஸ்டிட் பண்ண ஃபைனலாக பார்த்தா அதுக்கான NCTs ப்ரோடு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 3 + 33 + 333 போடக்கூடியதான். 3 காமனாக எடுத்துகிட்டு அதுக்கு மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 9 கான்செப்ட் போட்டுட்டு SN = AR⁻n - 1/r - 1 போடக்கூடிய கான்செப்ட் தான். ஸோ இதுவுமே ரொம்ப சிம்பிளாக உள்ள -n பண்ணலாம். ஏன்னா இப்போ இதில் கம்பேரிசன் பண்ணும்போது A = 1 R = 1 சொல்லும்போது SN = NA ஃபார்முலா போடக்கூடிய இந்த சம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரேகா சம் 15² கம்பேர் பண்ணுறது ரொம்ப இது ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் மறக்காமல் σk² k = 1 பார்த்தீங்கன்னா 1 to n எழுதிட்டு n + 10 + 2n + 1/6 ஃபார்முலா எழுதிட்டு அதுக்கப்புறம் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி போடுங்க. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட்டில் மறக்காமல் சைடில் அதுக்கான ஸ்டெப்ஸை மென்ஷன் பண்ணி இந்த ஸ்டூடெண்ட் மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் A² - 5a + 7 ரொம்ப சிம்பிளான சம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிங்கனாவே ஈஸியாக 5 மார்க் எடுக்கலாம். நெக்ஸ்ட் பித்தாகரஸ் தியரம் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் ப்ரூஃப் கிவன் டு ப்ரூவ்
அதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்து ப்ரூவ் பண்ணுறோம் ஸ்டேட்மெண்ட் எழுதி அதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக இருந்ததுன்னா ஸோ இதில் உங்கள் ஸ்கூலில் எந்த மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்காங்களோ அந்த மெத்தட் ஈஸியாக எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் ஏரியா ஆஃப் கோஆர்டினேட்டர் சம் தான் டயக்ராம் போட்டால் 1 மார்க், ஃபார்முலா எழுதினா 1 மார்க், சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சா 1 மார்க். ஸோ 35 ஸ்கொயர் யூனிட் கம்பேர் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பியர் 1 ஸ்பியர் 2 கம்பேர் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஸ்பியர் கம்பேர் பண்ணக்கூடிய சம் தான் டேரெக்டாக கேன்சல் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைஸ் சம் கொடுத்துருந்தாங்க 2 டைஸ், அதுவுமே இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கான முதல்ல பார்த்து சாம்பிள் பேஸ் கண்டுபிடிச்சிட்டு இதில் பார்த்தா பிஆர்பி இன்டர்செக்ஷன் மூணுமே கண்டுபிடி ஃபார்முலா பிஆர்பிஏ ஈக்குவல் டு பிஆர்பிஏ ப்ளஸ் பிஆர்பி மைனஸ் பிஆர்பி இன்டர்செக்ஷன் சால்வ் பண்ணக்கூடிய சம் தான். நெக்ஸ்ட் கம்பல்சரி சம் வந்து ரொம்ப சிம்பிள் 2 போர்ட் சம், அது ரொம்ப ஈஸியாக போடக்கூடியது. இப்போ இந்த ஈஸியான ஒரு சம் வந்து பார்த்தா அந்த இதில் பார்த்தா டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த 2 கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 போர்ட்ஸ். ஸோ ஓவராலாக இந்த கொஸ்டின் பேப்பர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் 2023 கொஸ்டின் பேப்பர். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் இந்த ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த மெத்தட் நீங்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்களும் இதே மெத்தடில் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். நம்மளோட நோக்கம் வந்து நீங்கள் கட்டாயம் அது எல்லோரும் நல்ல மார்க் இருக்கணும். ஸோ சென்டம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தட் படி ஃபாலோ பண்ணி ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணலாம். நான் திருப்பி சொல்கிறேன், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி கிராஃபை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 1 மார்க் 2 மார்க் 5 மார்க் அந்த மெத்தட் படி போனீங்களா போதும். மேத்ஸ் வந்து எந்த மெத்தட்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம், ஆனால் ஸ்டெப்ஸ் கரெக்டாக இருந்தால் சரி. எனி மெத்தட் ஒவ்வொரு வருஷம் நம்ம பப்ளிக் வேல்யூஷன் போயிட்டு தான் இருக்கோம். ஸோ அதை சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மெத்தட்னாலும் வந்து பார்த்து மேத்ஸ் பண்ணலாம், ஆனால் ஸ்டெப்ஸ் சரியாக இருந்தால் சரி ஈஸியாக ஃபுல் மார்க்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சம் நாங்கள் வேறு மாதிரி பார்த்துருக்கோம். இதில் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோன்னா நீங்கள் எந்த மெத்தட்னாலும் போட்டுக்கலாம். ஒரு சிலர் என்ன பண்ணுங்கன்னா மிஸ்டேக் கண்டுபிடிக்கணும், இந்த பேப்பரில் எந்த மிஸ்டேக் இருக்குது அந்த பேப்பரில் அந்த மிஸ்டேக் தான். அதுக்கு நான் சொல்லக்கூடியது இந்த பேப்பர் நீங்கள் ப்ரெசன்டேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கங்க, இப்படி ப்ரெசென்ட் பண்ணுங்கள். முதல்ல கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, சொல்யூஷன் போட்டு எழுதணும், அந்த கான்செப்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். மற்றபடி வந்து நீங்கள் எல்லோரும் நல்ல மார்க் எடுக்கணும். அதற்கு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி எப்பயே உறுதுணையாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. அண்ட் ஆல்சோ ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் 5 மார்க்ஸ் இந்த பப்ளிக் எக்ஸாம். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. ஒவ்வொரு வீடியோவில் நான் சொல்லக்கூடியது தான். கட்டாயம் நம்மளுடைய சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம சென்டம் பேப்பர் நீங்கள் வந்துன்னா எப்படி வந்து சென்டம் எடுக்கிறது அதுக்கான எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுக்க போகிறோம். ஸோ கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. மறக்காமல் நம்மளுடைய சேனல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்கள் மூலிமா அவங்களும் படிக்கட்டும். இன்னும் இருக்கிறது less than 38 டேஸ் தான். இந்த நாட்கள் நீங்கள் சரியாக படிச்சிங்கன்னா கூட நீங்கள் எதிர்பார்க்காத மார்க் நல்ல மார்க் எடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. படித்து எழுதி பாருங்கள். அதுக்கு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடர்ச்சியான கொஸ்டின் அப்லோட் பண்ணுறோம். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.